என்னாச்சு? ஏன் பதட்டமா இருக்க? எங்க இருக்க நீ? நான் இப்போ ஒரு ஹோட்டல்ல இருக்கேம்மா. ஹோட்டலுக்கா? அங்க எதுக்குடா போன? ரோகிணியை பார்க்க வந்தேம்மா. டேய், என்னடா சொல்ற நீ? நீ எதுக்கு அவளை பார்க்க ஹோட்டலுக்கு போன? உனக்கு வெக்கம் இல்லையா? அவனை அடுத்தறிய நான் பார்த்துட்டு இருக்கேன். நீ அவளோட குடும்பம் நடத்திட்டு இருக்கியா? ஐயோ அதெல்லாம் இல்லம்மா. அப்புறம் எதுக்கு அவளை பார்க்க போன நீ? உனக்கு சொரணையே இல்லையா? அம்மா நான் சொல்றது கேளுமா முதல்ல. அவதான் என்ன பார்க்க வந்தா. டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டு கொடுக்குறேன்னு சொன்னா. ஓ, சைன் போட்டு கொடுக்கவா? அப்ப கொடுத்துட்டாளா? இல்லம்மா, அவளை டைவர்ஸ் பண்ண கூடாதுன்னு என்கிட்ட சைன் கேக்குறா. அப்ப அதுக்கு தான் வர சொல்லிருக்காளா? உடனே நீ கிளம்பி வாடா. முடியாதுமா. என்ன முடியாதுங்கிற? சைன் ஏதாவது போட்டு கொடுத்துட்டியா? அதெல்லாம் இல்லம்மா. நான் சைன் போடலனா இங்கேயே ஃபேன்ல தூக்க மாட்டிப்பேன்னு புடவையை கட்டி வச்சு நிக்கிறேம்மா. என்னடா சொல்ற? ஆமாமா, என்ன வெளியும் போக விட மாட்டேங்கிறா. கதவை லாக் பண்ணிட்டா. எனக்கு பயமா இருக்குமா, என்ன பண்றதுன்னு தெரியல. டிவோர்ஸ் உடனே கொடுத்துருவேன்னு சொன்னாமா, அதனால வந்தம்மா. ஷோ, இவ இப்படி பண்ணுவா நினைக்கவே இல்ல. உன்னை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றதுன்னே தெரியலடா. நீ எந்த ஹோட்டல்ல இருக்க? அவ கூப்பிடுறமா. அவளுக்கு தெரியாம பாத்ரூம்ல வந்து நின்னு பேசிக்கிட்டு இருக்கமா. நான் ஹோட்டல் பேரு உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேமா. எப்படியாவது என்ன வந்து காப்பாத்திருமா. ஏங்க, இவன் ஏன் இப்படி பண்றான்னு எனக்கு தெரியலங்க. இவனால என் நிம்மதியா போயிடு போல இருக்குங்க. ஏன் என்னாச்சு? எங்கேயோ போய் மாட்டிக்கிறதே இவனுக்கு வேலையா போச்சுங்க. முதல் விஷயத்த சொல்லு. யார் மாட்டிக்கிட்டா? மாட்டிக்கிட்டான்னு அம்மா சொல்றாங்க. அது கண்டிப்பா மனோஜை தான் பாருங்க. அவன் தான் ஏதோ வேலையை பார்த்துட்டு இருக்கான். மனோஜை பத்தி சொல்றியா? ஆமாங்க. அவன் என்ன பண்ணா? எதுல போய் மாட்டிக்கிட்டான்? இந்த வீட்டு குடிய கெடுக்க வந்தாலே அந்த விளங்காதவ பார்லர்காரி, அவகிட்டதான். என்ன சொல்ற? ரோகிணி என்ன பண்ணா? அவ மனோஜ் ஒரு இடத்துக்கு தனியா வர சொன்னாலாங்க. எங்க? ஏதோ ஹோட்டலுக்கா. இவனு போயிட்டானா? ஆமாங்க, தனியாவா விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காளாங்க. அதை நம்பி இவனும் போயிருக்கான். அவனுக்கு என்ன அறிவு இருக்கா இல்லையா? அவ கூப்பிட்டா இவன் போயிருவானா? இந்த சின்ன குழந்தை அந்த சாக்லேட்டை கட்டி வான்னு சொல்லி கூப்பிட்டு போற மாதிரி இவனுக்கு ஆசையை கட்டி பார்லர் நம்ம கூட்டு போயிருது. கண்டிப்பா அவ டைவர்ஸ் கொடுத்து கூட்டு போயிருக்க மாட்டா. வேற ஏதாவது திட்டம் வச்சிருப்பா மாமா. என்ன விஜயா, டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாளா? கையெழுத்து போட்டாளா? அவ எங்கெங்க போட்டா? மனோஜ் கிட்ட டைவர்ஸ் வேண்டாம்னு சொல்லி கையெழுத்து போட சொன்னாலாம். ஓ, அதுதான் தனியா வர சொல்லிருக்குதா? இவன் முடியாத சொல்லிட்டு வர வேண்டியதானே? டேய், அப்படி இவன் கையெழுத்து போட்டு கொடுக்கலனா ஃபேன்ல தூக்கு மாட்டிப்பேன்னு சொல்லி இவனை மிரட்டறாளாம். ஏமா, அது ஒரு கிரிமினல் உனக்கு தெரியும்ல.